ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி யூஎஸ்டிடியோட ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், எங்களுக்கு பிடிசி வந்து எஸ்டர்டே வந்து எங்களுக்கு எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்குது. எஃப்ஓஎம்சி நியூஸில் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே ஒரு $8,000 கிட்ட எங்களுக்கு கீழே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருப்போம். சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எஸ்டர்டே ஒரு குட் நியூஸ் வந்ததால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு $4,000 மாதிரி எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பம்ப் ஒன்று தந்திருக்கும். அப்போ எஸ்டர்டே எங்களுக்கு ஒரு $4,000 மாதிரி எங்களுக்கு பம்ப் ஒன்று தந்திருக்கும். பம்ப் ஒன்று தந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் $1,17,278 வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஹிஸ்டோரிக்கல் வைஸாக இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக இருந்த எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் இப்போ வந்து மார்க்கெட் கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? அப்போ இங்கே இருந்த மார்க்கெட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஃபேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் டம்பாக இருக்குது. அப்போ இங்கே இதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு பிறகு ஒரு ஃபேக் அவுட்டுக்கு பிறகு வந்து மார்க்கெட் திருப்பியும் கீழே தான் டம்பாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து திருப்பி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே இருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி $1,19,000 $1,21,000 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்தே மார்க்கெட் கீழே டம்ப் ஆகலாம். அப்படி கீழே டம்ப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் $1,12,500 இருந்து $1,10,000 வரைக்கும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்படியும் அதையும் மீறி மார்க்கெட் இன்னும் டீப் கரெக்ஷனோட மார்க்கெட் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் $1,08,000 $1,06,000 வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருப்போம். சரி, நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அது வரைக்கும் வரலாம். அதையும் மீறி மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு $1,06,000 $1,04,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகலாம். அப்படி அதையும் மீறி மார்க்கெட் கீழே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் எங்களுக்கு வந்து 96,000 சம்திங் எங்களுக்கு வந்து ஒரு சிஎம்இ கேப் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 96,000 இல்லை, எங்களுக்கு வந்து $92,550 $91,990 எங்களுக்கு வந்து ஒரு சிஎம்இ கேப் ஒன்று இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு டீப் கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வந்து மூவ் ஆகி இந்த சிஎம்இ கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இப்போ பிடிசி வந்து சப்போஸ் எங்களுக்கு இப்போ இது வரைக்கும் வந்துடுச்சு, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக வந்து இருக்குது. அது என்ன பேட்டர்ன் சொன்னால், டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகும். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து வந்து இதுக்கு வந்துட்டு திருப்பி இங்கே வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எங்களுக்கு இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகும். அப்போ இது வந்து ஒரு நெக்லைனாக ஃபார்ம் ஆகும். இந்த நெக்லைன் திருப்பி பிரேக் பண்ணி இங்கேருந்து இந்த ரெண்டு பேட்டர்னும் டபுள் பாட்டம் பேட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னை பிரேக் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு டீப் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாகவே இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.